ஹாய்ங்க, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப் போரெல்லாம் பண்ணியாச்சு, ஜெயிக்க தான் போகிறாரு. ஆனால் ஜெயிக்கிறதுக்காக அவர் கொடுக்கக்கூடிய விலை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விலை, தாங்கவே முடியாத விலை. எப்போ ஜெயிப்பாருங்கிறதும் தெரியல. ஏன்னா ஈரானை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டாரு, அடிச்சு தூக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருந்திருக்கு. ஆனால் ஈரான் எல்லா வகையிலுமே தயாராக இருந்திருக்காங்க. 3D மாதிரி மிசைல்ஸை வரைஞ்சி வச்சிருக்காங்க. அது மேலே 10 கோடி ரூபா மதிப்புள்ள ஏவுகணையை வீசி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான நிறைய காமெடிகள் வந்து ட்ரம்ப்போட போர் வியூகங்கள்ல நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா டாலருடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவு, ரொம்ப மோசமான வீழ்ச்சியை அடைஞ்சிட்டு இருக்கு. அதை சரி கட்டணுங்கிறதுக்கான முயற்சிகளில் தான் ட்ரம்ப் ஈடுபட்டுக்கிட்டு வரிய ஒரு பக்கம் இது பண்ணுறது, தேவையில்லாமல் மற்ற நாடுகள் மூலமாக சண்டையிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. எப்படியும் நமக்கு பிரான்ஸும் இங்கிலாந்தும் கை கொடுக்கும் நம்பி நம்ம கூட வந்து பின்னாடி நிற்பாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தாரு. இந்த தடவை 2 நாடுமே இல்லை. ஏன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் அவங்களே படுபாதாளத்தில் இருக்காங்க. அவங்களுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது ரொம்ப வீழ்ச்சியாச்சு. இந்த சமயத்தில் நம்ம திரும்பவும் ஒரு போருக்கு போய் நின்னா உள்நாட்டு கிளர்ச்சியே உருவாயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு. பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கு. இந்தியா அமெரிக்கா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுதுனாலே அதுக்கு பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் இருக்கு. நாம இன்னொரு போர்ல போய் கலந்துக்கிட்டு நம்மளுடைய பேரையும் கெடுத்துக்க வேண்டாம், நம்மளுடைய பலத்தையும் தேவையில்லாம வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால பிரான்ஸ் ஒதுங்கிருச்சு. இந்தியா மாதிரியான பெரிய இராணுவ அமைப்புள்ள இராணுவ பலமுள்ள நாடுகள் எப்பவுமே நடுநிலைத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறக்காக விளையாடுறாங்க. ஸோ தோத்து போறது ஈரான் தான். ஆனா நஷ்டம் முழுக்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தான். இவங்க ஒவ்வொருவரும் இதே தவறுகளை தான் செய்யறாங்க. தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்கிறதே கிடையாது. போர் வேண்டாம்னு உலகம் ஃபுல்லா சொல்லுவாங்க. அடுத்த நாடுகள் போர் பிடிச்சுன்னா போய் நடுவில் நின்று மத்தியஸ்தம் பண்ணி பஞ்சாயத்து பண்ணுவாங்க. ஆனா இவங்க மட்டும் போர் நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன விதமான அரசியல் அப்படிங்கிறது தெரியல. அதுல எந்த விதமான லாபத்தை அடையிறாங்க அப்படிங்கிறது தெரியல. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 30 நாளைக்கு வந்து நீங்கள் ரஷ்யாட்ட என்ன வாங்கிக்கோங்க, எங்களுடைய கடல் வழி வான்வழி போக்குவரத்து வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி டைம் கொடுத்துருக்காரு. ஏன் இந்தியா இந்த மாதிரி இன்னொருத்த நாடு டைம் கொடுக்குற அளவுக்கு நடந்துக்கிறோம் அவசியமே கிடையாது. நம்ம யார்கிட்ட வியாபாரம் பண்ணுங்கிறது நம்ம தான் உரிமை. அந்த உரிமையை இன்னொருத்தட்டு ஏன் கொடுத்துருக்கோங்கிறது எனக்கு உண்மையிலேயே புரியல, என்ன சொல்றதுன்னு தெரியல. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஈரான் தோற்று போகும். ஆனால் ஈரான் தான் தோற்று போகும் முன் வரலாற்றில் காண முடியாத மிகப்பெரிய அழிவை, மிகப்பெரிய சேதத்தை, மிகப்பெரிய நஷ்டத்தை அமெரிக்காவுக்கு கொடுத்து விட்டே செல்லும் அப்படிங்கிறது தான் நிஜம். அமெரிக்காவுக்கு நிச்சயமா இது ஒரு மரணடி தான். தேவையில்லாத ஒரு இடத்துல கையை வச்சிட்டோம் அப்படிங்கிற பயம் அமெரிக்காவுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு. இதன் மூலமாகவாது இந்த போரின் மூலமாகவாது அமெரிக்கா பாடங்களை கற்றுக்கொள்ளுமா அப்படின்னு கேட்டால் டவுட் தாங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய பெரிய மனப்பான்மையை எப்பவுமே விட்டு கொடுத்ததே கிடையாது. அவங்க தான் உலகத்தின் நம்பர் 1 அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நிஜம் அது இல்லை அப்படிங்கிறது நிறைய தெரியும். நிறைய நாடுகள் டாலர்களிலிருந்து வேறு கரன்சிகளுக்கோ அல்லது தங்கத்தில் முதலீடு செய்வதற்கோ மாற ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கத்துடைய விலை ஏறுவதற்கான காரணமும் அதுதான். டாலருடைய நிலையில்லாத தன்மை அப்படிங்கிறது தான் காரணம். அதையும் அவர் உணர்ற மாதிரி தெரியல. ஒரு காமெடி நடிகரை தன் தேசத்தின் உச்ச தலைவராக உருவாக்கியதன் காரணத்தை, அதன் விளைவுகளை அமெரிக்கா இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கு. இன்னும் எத்தனை போர்கள் நடத்துவார்னு தெரியல, எத்தனை நாடுகளினுடைய உள்நாட்டு விவகாரத்தில் மூக்க நுழைப்பான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர்த்த இந்த 25 வருஷத்துல 10 நாடுகளின் தலைவர்களை கொண்டு தீர்த்திருக்கு அமெரிக்கா. இன்னமும் அதனுடைய பசி தீராமல் ரத்தம் சொட்டக்கூடிய நாக்குகளை மற்ற நாடுகளுக்கு வீசிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.